ரொம்பவே மோசமான தப்புகளை பண்ணா கொடூரமான குற்றவாளி எல்லாம் தப்பிக்கவே முடியாத கடலுக்கு நடுவுல இருக்க இந்த ஜெயில தான் அடைச்சு வச்சிருக்காங்க. ஆனா இவ்வளவு மோசமான ஆளுங்களே பார்த்து பயத்துல நடுங்கிறது இங்க இருக்க ஜெயிலரை தான். ஃபர்ஸ்ட் கைதிக்கு சாப்பாடை கொடுக்கற மாதிரி கொடுத்து அதை அந்த ஆளு வாங்க வரப்ப அவரோட கையை அடிச்சு உடச்சு விட்டுறானுங்க. இப்ப ரெண்டாவது கைதி நம்ம கையவும் அடிச்சு உடைச்சிருவாங்களோன்னு பயப்படுறாரு. ஆனா இவருக்கு வேற ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. தப்பு பண்றடா நீ என்னடா சொல்றது சொல்றோம் எங்களுக்கு தெரியும். நீ கொஞ்ச நேரம் கொஞ்சி பேச கூடாதான்னா கூடாதுதான். உன்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்ல உனக்கு டியூட் சாங் கிடையாது. இவ்வளவு நேரம் பண்ண கொடுமையும் செஞ்ச அநியாயமும் போதாதுன்னு இன்னொரு கைதியை ஷாக் கொடுத்து டார்ச்சர் பண்றதுக்காக இழுத்துட்டு வரானுங்க. கடைசியில இந்த சைக்கோ ஷாக் கொடுக்கற லிவர் இழுக்கிறதுக்கு பதிலா எல்லா கைதிகளோட செல் கதவை மாத்தி திறந்து விட்டுறான். நம்ம ஆளுங்க பூரா அடிச்சுக்கிறாம இடிச்சுக்கிறாம அவசரம் போடாம வரிசையா வாங்க. இன்னைக்கு பூரா நான் இங்கதான் இருப்பேன். அட்ரா வீட்டியிர வர வர அலறட்டு தர தர முட்டியிர வர வர ஆட்டத்தை கொற கொற. இவன் ஒரு சில்லற பையன். எந்த பீச்லாம் பொண்ணுங்க கூட்டம் அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் போய் ஷார்க் வேஷம் போட்டு பிராங்க் பண்ணி செருப்படி படுறதா இவனோட பொழுதுபோக்கே. சரி உருந்த பள்ளி மிட்டாய் மாதிரி கலர் கலரா வராளுங்களே. ஏய் கம் டு மை பண்றத மாமா வேலை முதல்ல இங்கிலீஷ். இவன் பண்ண சேட்டையில ரெண்டு பொண்ணுங்க காரி திப்பிட்டு போயிருதுங்க. ஆனா ஒரு பொண்ணு மட்டும் போகாம இவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு நிக்குது. உடனே இந்த டவுசர் பைய ஆஹா கடல் கிடைக்கும் போதே நங்கூரத்தை போட்டுறோம்னா அந்த பொண்ணு கிட்ட போக தூக்குதா தூக்குனாச்சுன்னா சொல்லல நல்ல நொங்கு சீர அருவா இருக்கு அதை வாங்கிட்டு வர. அம்மா இறக்கமே இல்லாம மேய் மேய்னு மேஞ்சிட்டு போயிருச்சே. இவங்க ரெண்டு பேரும் சரக்க போட்டு ஜாலியா இருக்கலாம்னு ஷாம்பைன் வேண்டி வந்திருக்காங்க. இந்த மாயை நீ பாட்டுக்கு பாட்டில திறக்கிறன்னு காசுல இருக்க பூந்தொட்டி எல்லாம் உடச்சு விட்டுறாதுன்னு சொல்ல அங்கிட்டு வேண்டாம் இங்கிட்டு போவோம். அந்த பக்கம் தான் பூந்தொட்டி இருக்குன்னு பார்த்தா இந்த பக்கம் மீன் தொட்டி இருக்கு. சரி நம்ம பேசாம பாட்டில நேரா வச்சு ஓபன் பண்ணிடலான்னு பாக்க அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா. அட ஏன்டா ஏன் கேளுங்க பிறந்த கேடு கட்ட பயல. டேய் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? பாட்டிலோட மூடி போட்டு எந்த ஒரு பொருளும் உடைஞ்சிட கூடாது அவ்வளவுதானே. இப்ப பாருன்னு மூடியை மட்டும் புடிச்சுக்கிட்டு பாட்டில ஓபன் பண்ணி விட அடிச்சிருக்க அடி அந்த மாதிரி முஞ்சனஞ்சு அடி கிடையாது தூக்கி அச்சாம்பார் மேல கட்ட பறகுது. இந்த தாத்தாவும் பாட்டி நைட் ஷோ படம் பார்த்துட்டு ஹைவேல ஐஸ் பில்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அட பரதேசி நீ ஏன்டா குறுக்க வந்த? சுருக்கு 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 சுருக்குன்னு வலிக்குது. சில நேரத்துல கடுகடுன்னு இருக்கு மாப்ள. எடுத்தியா ஒரே சொருகு. இப்ப தாத்தா கல்ல போட்டு மான கொண்டலான்னு பாக்குறாரு. ஆனா இந்த பாட்டி யோ பிரியா ஏன் இப்படி அநியாயமா வாயில்லாத ஜீவனை கொல்ல பாக்குற? வெட்டனரி டாக்டருக்கு போன் பண்ணோம்னா அவர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி இந்த மானுக்கு மறுவாழ்வு கொடுத்துருவாருன்னு சொல்றாங்க. கவனமாக இருங்கள். காவல்துறை, சிபிஐ, சுங்கம் அல்லது நீதிபதிகளிடமிருந்து எங்க பாருங்க மனுஷனாடா நீங்க எல்லாம். அடி போடி பீத்தலு அடிபட்டு சாக கிடந்தா கல்ல போட்டு ஜோலியா முடிச்சு விடுவாளா? அதை விட்டுட்டு மருத்துவரை கூப்பிட்டு மறுவாழ்வு கொடுத்து புடுங்குறாங்களாம்னு நக்கலா பேசிக்கிட்டு இருக்க. டேய் மாமா பையல இருக்காண்டா. டேய் ஆண்டவன் இருக்காண்டா உனக்கு அழிவு ஆரம்பம்டா. இந்த இடத்துல பழங்கால பொக்கிஷம் எதுவும் கிடைக்குமான்னு நிறைய ஆர்கியாலஜிஸ்ட் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த குரூப்ல ஒருத்தருக்கு பெரிய சைஸ்ல இருக்க மிருகத்தோட எலும்பு கூட கிடைக்க ஆரம்பிக்குது. எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ஐ இந்த இருக்கு. அதோட எலும்பு 1 லட்சம் வரும். தோல் 1 லட்சம் போய் ஆயில் மட்டும் 2 லட்சம் வரும். உடனே தலைவர் நம்ம அரிய வகை டைனோசரோட எலும்பு கூட கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த 2 மாசத்துக்கு டிவி நியூஸ் யூடியூப்னு எல்லா சோசியல் மீடியாலயும் நம்ம தான் ட்ரெண்டிங் ஒன்னு செம்ம ஜாலியாயிராரு. தூக்குதா ஏயில போமா. கடைசியில பார்த்தா நம்மளால ஒரு சித்திரக்குள்ள இவர் கண்டுபிடிச்சது சாதாரண ஒரு எலி குஞ்சோட எலும்பு குட்டை. சிரிப்பா வருதுடா. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க உனக்கு சிரிப்பு வருதா? போடா அங்கடி வந்துருச்சு அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு சிரிக்கிறாங்க. இவங்க 3 பேரும் ஸ்பேஸுக்கு போய் ஆராய்ச்சி பண்ண போறாங்க. அதனால இவங்களை வழி அனுப்பி வைக்க ஏகப்பட்ட மக்கள் இங்க வந்திருக்காங்க. அடேங்க அப்பா எவ்வளவு கூட்டம். வரட்டாமே. இப்ப ஸ்பேஸ்ல ஜீரோ கிராவிட்டி தான் இருக்குங்கிறதுனால ஆளுங்கள்ல இருந்து குடிக்கிற தண்ணி சாப்பிடுற சாப்பாடுன்னு எல்லாமே அந்தரத்துல பறக்க ஆரம்பிச்சிருது. அது சித்த பாருங்களே பொருள் அந்த மாதிரி வருமா? தண்ணியும் சாப்பாடு மட்டும் பறந்தா பிரச்சனை இல்ல. ஆனா இங்க தேவையில்லாத சில விஷயமும் சேர்ந்து பறக்க ஆரம்பிச்சிருது. பாரு உள்ள போ. நான் விரோத வளங்கலாம் பாக்குறீங்களா? தேவையில்லாத வெல்ல மாட்டேங்கிறீங்க. அசிங்கப்படுத்துறேன் இன்சல்ட் பண்றேன். உடனே இந்த கிரிக்கே நம்ம ஸ்பேஸ்ல தான் இருக்கோம்ங்கறதே மறந்துட்டு ஜன்னல் கதவை திறந்து விட்டுறான். மூளை கோளாறு உள்ளவ லூசு பைய. மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டாங்க. இந்த ஆளு நம்மள மாதிரி நைட் டைம்ல தூக்கம் வராம செம்ம கடுப்புல இருக்காரு. சங்கீத ஸ்வரங்கள்
சரி, அழகான ஆட்டுக்குட்டிங்கெல்லாம் விளையாடுற மாதிரி தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தா நம்மளே அறியாம கண்டிப்பா தூக்கம் வந்துடும் ஒரு அருமையான பிளான போட. புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? நம்ம நிம்மதியா இருந்தா நம்மளோட மனசாட்சிக்கு பொறுக்குமா? உடனே கனவுல வந்த ஆட்டையெல்லாம் வேட்டையாட ஒரு ஓநாயை செட் பண்ணி விட்டுருது. ஏன்டா அப்படி டார்ச்சர் பண்றீங்க? என் சாவுக்கு நீ தான் எழுதி ஜெதி பண்ணணும். அப்புறம் பாத்துங்களா நன்றாவி இதை வேற பார்த்து வசன. திடீர்னு இவருக்கு அட இது ஃபுல்லாவே நம்மளோட இமேஜினேஷன் தானே, அப்புறம் எதுக்கு இந்த சில்லற பைய ஓனாயை பார்த்து நம்ம பை பண்ணோம்? எல்லா ஆட்டையும் நம்மளே காப்பாத்துற மாதிரி யோசிச்சாலே போதுமேங்கிற ஐடியா வருது. யாரா நீ? இவ்வளவு பெரிய ப்ராப்ளம்டா. வேற ஒன்னா இருந்தா வெடவெடுத்து போயிருப்பான். அப்படி ரன்னிங்ல சால்வ் பண்ண பாரு நீ. இந்த ராஜா பொண்டாட்டி ஊருக்கு போனதை செலிப்ரேட் பண்ணலாம்னு மகளோட சேர்ந்து விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. திடீர்னு எதிரி நாட்டோட படம் இவங்க பக்கமா வந்துகிட்டு இருக்கு. அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாம். இந்த ஆளுக்கு வரவனுங்க மேல என்ன காண்டோ தெரியல. ஃபுல்லா அம்ப வச்சு அடிக்கிறது, எரியிற பாறையை தூக்கி அடிக்கிறது, தாரை கொதிக்க வச்சு தலையிலேயே ஊத்துறதுன்னு புதுசா ரகரகமா அட்டாக் பண்ண சொல்றாரு. என்ன சொன்னாலும் அடங்க மாட்டேங்கிறாரு. இந்த ராஜா இவ்வளவு கொடூரமா பல அட்டாக்ஸ பண்ணாலும் இவர் வந்துடவே கூடாதுன்னு நினைச்சவங்க எல்லாத்துல இருந்து எஸ்கேப் ஆகி அரண்மனைக்கு வந்துடுறாங்க. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டது. சரி, அப்படி இந்த ஆளு இவ்வளவு எஃபெக்ட போட்டு யார கொள்ள ட்ரை பண்ணாருன்னு பார்த்தா அது வேற யாரும் இல்ல, இவரோட பொண்டாட்டியே தான். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இந்த கம்பளி பூச்சி காலையில வாக்கிங் போயிட்டு இருக்கும் போது வழியில ஒரு அழகான பட்டாம்பூச்சியை பாக்குது. இன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு ரொம்ப கிளாமரா இருக்காளே. மூடிட்டு இருக்க மாட்டேடா. ஏன் இப்படி அசிங்கப்பட்டு விட்டா நீ என்ன? சரி விடு, காதல் கை கொடுக்கலன்னா என்ன, பசிக்கு பழம் கிடைச்சிருக்கலன்னு அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்க ஆப்பிள ஆனந்தமா சாப்பிட ஆரம்பிச்சிருது. ஆஹா, ஆப்பிள் சாப்பிட வந்த இடத்துல இப்படி ஒரு அழகி வாழ்க்கை துணையா கிடைச்சிருக்காளேன்னு முத்தம் கொடுக்க ட்ரை பண்ண அது அவ்வளவுதான். டைம் முடிஞ்சது. எப்படி நீ கலங்கஸ்தப்பா? எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டறதுலயே வந்து பஞ்சு பண்றீங்க? இந்த தாத்தா திடீர்னு இறந்து போயிட்டதுனால இவரோட ஃபியூனரல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ரொம்பவே கவலையில இருக்காங்க. நீ இன்னும் சாகல? நல்ல வேலை, செத்துட்டாருன்னு நினைச்சாலும் உயிர் புழைச்சிட்டாரேன்னு சந்தோஷத்தோட கிட்ட போக சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சம்பந்தல பாடவும் செய்வார். தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு. ஐயா, என்னாச்சு இந்த ஆளுக்கு? ஏன் இப்படி மண்டை குளர் மாதிரி நடந்துக்கிறாருன்னு பார்த்தா ரெண்டு சின்ன பயலுக்கு தான் தாத்தாவோட டெட் பாடியை பொம்மை மாதிரி யூஸ் பண்ணி பாட்டியை பிராங்க் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. நல்லா இருக்க மாட்டா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டா. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க.